ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப குட்டீஸோட ஆட்டத்தோடவும் செல்ஃபி எடுக்கிறதோடவும் அழகாக முடிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து சந்தோஷத்தில் கண் கலங்கி அந்த கண்ணை துடைக்கிறாரு பாருங்க. அவ்வளோ ஒரு ஸ்டைலாக அழகாக துடைச்சாரு. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம விஜய் பாப்பாவை ஃபஸ்ட் டைமாக வீட்டில் விட்டுட்டு போகிறாரு. இதுதான் முறையாக வந்து காவேரிக்கு பிரிஞ்சு போகிறாரு. ஆனால் காவேரி குழந்தை ஆசைப்படுது யாழினி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. போகும்போது கங்கா கூப்பிட்டு யமுனாவும் கங்காவும் பேசுகிறாங்க. அக்காவுக்கு பழைய நினைவுகள் வராமல் போனால் என்ன பண்ணுவீங்கன்னு அந்த இடத்துல நம்ம விஜய் சொல்கிறாரு பாருங்க. என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு கங்காவும் யமுனாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். குட்டி காவேரியும் வந்து இன்றைக்கி அம்மாவோட அரவணைப்பில் தூங்கும்போது நம்ம காவேரியோட கையவே பாப்பா மேலே பட்டிருக்குது பாருங்கள். இதுதான் தாயோட அரவணைப்பு. இது கிடைக்காதவே 5 வருஷமாக குழந்த வளர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி கிடைச்சதை பார்த்து எங்களுக்கும் சந்தோஷம், சாரதம்மாவும் சந்தோஷப்படுறா, கங்காவும் சந்தோஷமாக இன்றைக்கி அம்மா கூட குழந்த தூங்குதுன்ற இந்த அரவணைப்பு பார்க்கும்போது எங்களுக்கே உணர்வோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விடிஞ்சதை நம்ம விஜயும் வராரு. கங்கா யமுனாலாம் ஊருக்கு கிளம்புறாங்க. யாழினி பாப்பாவும் கிளம்புது. அந்த இடத்துல குட்டி காவேரி யாழினியை விட்டுட்டு போங்களேன்னு சொல்கிறா. அவள் ஸ்கூலுக்கு போகணுமம்மா, அவங்க அப்பா எப்படி ஒன்று பிரிஞ்சு இருக்க மாட்டாரோ அதே போல் அவங்க அப்பா அவளை பிரிஞ்சு இருக்க மாட்டார். இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா அவங்க தானே பொண்ணுங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இதை வந்து அழகாக கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கூல்லேயும் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து பிரின்சிபல் வார்ன் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய மட்டும் தனியாக கேர் பண்ணி கவனிக்கிறீங்களா, எல்லா குழந்தைங்கிட்டே அப்படியே நடத்துங்க, இந்த குழந்தைய இங்கே சாப்பிடுன்னும் போது நம்ம காவேரி கோவமாக வந்து குட்டி காவேரி கிட்ட சொல்கிறா. நீ மட்டும் ஏன் இங்கே சாப்பிட்றப்போ குழந்தைங்களோட சாப்பிட்ணும் போது அவளோட உணர்வும் ரொம்ப சங்கடத்தோடு தான் இந்த வார்த்தையை சொல்கிறா. நம்ம குழந்த வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பேஸ் காட்டுது பாருங்க. அது சோகமாக அப்படியே காட்டுது. அழகாக இருந்தது. ஏன்னா மிஸ் பேசுனது அந்த குழந்தையால தாங்கிக்க முடியல. அந்த உள் மனசில் அவ்வளோ ஒரு சோகத்தை காட்டுது. அழகாக இருந்தது. அப்பாக்கிட்டேயும் போய் எங்கள் மிஸ் இப்படி கேட்டாங்கன்னு சொல்ல போது அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை பை.